ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அழகே அழகி சீரியலோட எபிசோடோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மதியம் ராகவனும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட கேட்குறாரு, என்ன படிச்சிருக்கு, காலேஜில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ராகவன் கேட்ட கொஷினுக்கு பதில் சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிட்டே நடந்துட்டு போகிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்லோவாக நடக்கிறீங்க, அதனால் எனக்கு கால் வலிக்குது, நான் வேகமாக நடக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. ராகவனும் சரிம்மான்னு சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தவங்க வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த ராகவன் டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, ஏன் என்னாச்சு, மதி எங்க நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, ஏன் ஏதாச்சும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலரும் வந்து, எங்க மாமா மதி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவர் எந்த பதிலும் சொல்லலை. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா போயிட்டு பாக்கியராஜ் எழுப்பிட்டு வராங்க. அவர் வந்து கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா என் கூட ஒருத்தி வந்தா இல்லை அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, ஆமாம் மதி வந்தா, என்னாச்சு மாமா அப்படின்றாங்க. திடீர்னு நடந்துகிட்டே இருந்தவ வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, என்னது ஓட ஆரம்பிச்சிட்டாளா, அவள் மேலே ஷால்குள்ளே போட்டு போலையே, நான் ஷால் போட்டு போடி போட்டு போடின்னு சொன்னேன், அமைதியாக போயிட்டாளே அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதி வராங்க. மதி வந்த உடனே லக்ஷ்மி கேட்குறாங்க, நீ எதுக்கு போன, என்ன பண்ண போன, மாமா எல்லாம் சொல்லிட்டாரு, நடக்கிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன், எதுக்கு நீ ஓட ஆரம்பித்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக்கிங் போகிறதுல போய் என்ன இருக்குது, நான் வேகமாக ஓட தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா போய் சுரேஷை எழுப்பிட்டு வந்து கேட்க சொல்கிறாங்க. அவரும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா வேகமாக ரூம்குள்ளே போயிடுறாரு. சுரேஷும் போய் கேட்குறாரு, என் வீட்டில் சொல்கிற மாதிரி கேளு அப்படின்றாங்க. உன் வீட்டில் சாப்பிட வேணான்னு சொன்னால் நான் சாப்பிடக்கூடாது, வேலைக்கு போக வேணான்னு சொல்லுவாங்க, அப்போ நான் வேலைக்கும் போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நான் அவங்க சொல்கிற மாதிரி தான் செய்யணுமா, பெரியவங்களுக்கு எனக்கு மரியாதை கொடுக்க தெரியும், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. எப்படி உனக்கு அந்த திமிரு வந்துச்சுன்னு பார்த்தா, உன் வீட்டில் இருக்கிறவங்களால தான் உனக்கு அந்த திமிரு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தீங்கன்னா குளிக்க போயிடுறாரு. சுரேஷ் பார்த்தீங்கன்னா வெளியே ஆளுக்கு வராரு. ராகவனும் லக்ஷ்மியும் கேட்குறாங்க, சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டேன்ப்பா, அவளுக்கு ஏதோ ஹார்மோன் பிரச்சனையா, அதனால் டாக்டர் ஓட சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, என்னது ஹார்மோன் பிரச்சனையா, அப்போ குழந்தை பெற்றுக்க முடியாதா, நான் காலையில் கேட்டது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அப்போ சுகர் இருக்கா, சுகர் இருந்தால் ஒல்லியாக தானே ஆவா அப்படின்றாங்க. அதுக்கு டீ காஃபி கூட இவ குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா அவ எதனா சத்தான இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் சத்தான இதை எடுத்துக்கிறது இல்லையா, நம்மளும் அதை தானே சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்புறம் மதி பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு தலையை துவட்டிக்கிட்டு வராங்க. இனிமேல் நீ ஜாக்கிங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. நீ குதிச்சு குதிச்சு ஓடுறத ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ராகவன் சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னை யாரும் தப்பாக பார்க்கலையே, அப்போ உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படி தப்பாக தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி மதி கேட்குறாங்க. ராகவன் ஷாக் ஆகி பார்க்குறாரு.